எல்லாருக்கும் முயல் ஆமை கதை தெரியும் கரெக்டாக. எப்படி ஆரம்பிக்கும், முயலும் ஆமையும் வந்துட்டு ஒரு ரேஸ் போகும். அந்த ரேஸில் வந்துட்டு பாதியிலேயே முயல் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் என்ன பண்ணிவிடும் அப்படின்னா, தூங்கி எந்திரிச்சிட்டு போகலாம், அது ஸ்லோவாக தானே ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு முயல் ஆமை வந்துட்டு அந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த ரேஸில் ஓடி வின் பண்ணிவிடும். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வில் வின் த ரேஸ். அதே மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்கக்கூடாது. ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. இதோட முழு கதையை தெரிஞ்சுக்கலாம். இந்த ரேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு முயல் பயங்கர டிப்ரெஷனில் இருக்கும். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு என்னடா அது போய் ஒரு ஆமைக்கிட்ட தோத்துட்டேன்னு சொல்லி பயங்கரமாக இது பண்ணதுனால மறுபடியும் அந்த முயல் போயிட்டு ஆமைக்கிட்ட போயிட்டு ஓகே இப்போ நம்ம ரேஸை எகைன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்கும். மறுபடியும் அதே ட்ராக்கில் மறுபடியும் ரேஸ் வைப்பாங்க. அந்த ரேஸில் வந்துட்டு முயல் தூங்காமல் ஓடி வின் பண்ணிவிடும். ஸோ இது என்னது, லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆமை தோத்துட்டோம்ல, ஸோ இப்போ ஆமை என்ன பண்ணும், ஓகே மறுபடியும் ஒரு ரேஸ் வைக்கலாம்னு சொல்லிட்டு முயல்கிட்ட போயிட்டு ஓகே நம்ம ரேஸ் இன்னொரு வாட்டி மறுபடியும் ரேஸ் வைக்கலாம், ஆனால் இந்த டைம் வந்துட்டு ட்ராக்கை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக்கை மாற்றுவாங்க. ஸோ 2 பேரும் ஓட ஆரம்பிப்பாங்க. ஓடிக்கிட்டே இருக்கிற டைமில் சடனாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ராக்கில் ஒரு நதி வரும், ஒரு ஓடை. ஸோ இப்போ என்ன பண்ணும், முயல் ஓட முடியாமல் அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டு அது எப்படி தாவுறது எப்படி இது பண்ணுறது சொல்லி நின்றுட்டு இருக்கும். அந்த முயல் ஆமை ஸ்லோவாக ஓடி அந்த தண்ணியில் குதித்து நீந்தி போய் அந்த கரையை கடந்து அந்த ரேஸில் வின் பண்ணிவிடும். இது நோ யுவர் ஸ்ட்ரென்த். ஓகே, நீ போட்டி போடுறவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உன்னோட ஸ்ட்ரென்த்துக்கு நீ விளையாடின அப்படின்னா அந்த ரேஸில் நீ வின் பண்ணலாம். இதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசுவாங்க. ஓகே நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி மறுபடியும் இந்த ரேஸை அதே ட்ராக்கில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ரேஸில் பார்த்திங்க அப்படின்னா தரையில் ஓடுறப்போ முயலுக்கு மேலே ஆமைக்கு மேலே முயல் உட்காந்துருக்கும். அதே மாதிரி தண்ணிக்கு பக்கத்தில் வரும்போது ஆமைக்கு மேலே முயல் உட்காந்துருக்கும். இப்போ 2 பேர் இப்படி மாற்றி மாற்றி கொலாபரேட்டிவாக போயிட்டு ரொம்ப கம்மியான ஒரு டைம்லேயே பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட டார்கெட்டை ரீச் பண்ணுவாங்க. ஸோ இது கொலாபரேட்டிவ். ஸோ 2 பேர் சேர்ந்து அந்த ரேஸில் சேர்ந்து பண்ணதுனால ரொம்ப சீக்கிரமாகவே அந்த டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். அதை தான் இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எப்பயுமே தனிப்பட்ட ஆளோட முயற்சியை விட ஒரு கூட்டு முயற்சிங்கிறது எப்பயுமே உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட்டை தரும். உங்களோட ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ யாரோ இருக்காங்கனாலுமே அவங்க உங்களுக்கு உங்களோட ஸ்ட்ரென்த் உங்களோட வீக்னஸ்க்கு ஆட் ஆகிற ஸ்ட்ரென்த்தாக தான் அவங்க இருக்கணும். ஸோ எப்பயுமே நீங்கள் அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க, அந்த மாதிரியான ஒரு கொலாபரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுதான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ இது ஒரு தனிப்பட்ட ஆளோட வெற்றிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஆளோட வெற்றியாக இருக்குது. எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் தனியாக போராடி தான் நான் வின் பண்ணேன், நான் தனியாக எனக்கு ஹெல்ப்பிங்க்கெலாம் யாருமே கிடையாது, நான் ஒரு தனி ஆளாக வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த உலகத்தில் எதுவுமே தனிப்பட்ட முறையில் வந்திருக்காது. ஒரு சில பிளேஸில் அவங்களோட உங்களுக்கு ஒருத்தவங்க கண்டிப்பாக ஒருத்தவங்க மேலே தூக்கி விட்டு மேலே ஒருத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தவங்களாக தான் இருப்பாங்க. மேபி அது அவங்களோட பர்சனல் க்ரோத்துக்காக அவங்க உங்களுக்கு பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க இன்னொருத்தர் எந்த ஒரு விஷயத்துலையும் ஒருத்தர் உங்களுக்கு இன்வால்வ் பண்ணி ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் யாராலையும் இங்கே மேலே வர முடியாது. ஆனால் அந்த டிட்டர்மினேஷன் உங்ககிட்ட இருந்திருக்கலாம். அது கடைசி வரைக்கும் அந்த ஒரு முயற்சியில் நீங்கள் விடாமல் அதில் நீங்கள் ட்ரை பண்ணி வந்தது அந்த கிரெடிட் அது உங்களுக்கு தான். ஆனால் தனிப்பட்ட எந்த ஒரு ஆளாலையும் சக்ஸஸ் ஆக முடியாது. ஓகே, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்களோ இல்லை உங்களுக்கு மேலே ஒர்க் பண்ணுறவங்களோ இல்லை நீங்கள் யாருக்காவது ஒர்க் பண்ண போகிறீங்களோ அங்கே இருக்கிறவங்களோட அட்லீஸ்ட் ஒரு மினிமம் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாவது உங்களுக்கு இருந்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நான் பண்ணுறது வேறு, நான் பண்ணுறது பயங்கரமான இது, நான் எதுக்கு யார்கிட்டையும் போய்ட்டு சப்போர்ட்டாக இருக்கணும், யார்கிட்ட போய்ட்டு இதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாகவே இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இது பண்ண முடியாது. அதே மாதிரி தான் நீங்கள் ஃபேமிலியோட விஷயத்துக்கு வந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலானோட பேரண்ட்ஸோட ட்ரீமும் என்னவாக இருக்குன்னா, நிறைய பெரிய பெரிய ட்ரீம்ஸ் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு கரெக்டான சப்போர்ட் இருக்காது. ஏன் அப்படின்னா தே நீட் டு சப்போர்ட் தேர் ஃபேமிலி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட ட்ரீமை ஒரு சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலியை சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அங்கே தான் அந்த ட்ரீம் உடையும். நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு பாயிண்ட் கரெக்டாக புரியும் நான் நினைக்கிறேன். எப்போயுமே உங்களுக்கு ஒரு கரெக்டான சப்போர்ட் இல்லை அப்படின்னா உங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ணுறது பாசிபிளே கிடையாது. ஓகே, நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் போகிற எந்த அளவுக்கு உங்களுக்கு இதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பாக வேணும். இப்போ உங்களோட பேரண்ட் சப்போர்ட் இல்லைனா நீங்கள் படிச்சிருக்க முடியாது. உங்களோட நீங்கள் இன்டர்வியூவே எடுக்கிறீங்க, நீங்கள் இன்டர்வியூவில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பயங்கரமாக நீங்கள் பெர்ஃபார்மே பண்ணியிருந்தாலுமே அந்த டைமில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதோட சேர்த்து அவங்களுக்கு நீங்கள் அவங்களோட உங்களை அந்த இதில் செலக்ட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு இது வேணும். ஓகே ஃபைன், ஏன்னா உங்களை மாதிரியாவே நிறைய இது இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் இருக்கும். ஸோ அந்த டைமில் அவங்களோட டிசிஷனும் ஒன்று இருக்குல்ல. ஸோ எய்தர் இது சக்ஸஸ்ங்கிறது நாட் ஒன்லி ஒன் சைடு, இட்ஸ் எய்தர் அவங்களோட சைடில்
வந்தும் வரும். ஸோ எப்பயுமே இன்னொருத்தவங்ககிட்டருந்து வர ஹெல்ப்பை வந்துட்டு இன்னொருத்தவங்ககிட்டருந்து வர சப்போர்ட் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காதீங்க. தேட் வில் வின் யூ தி கேம். ஸோ கிரிக்கெட்டில் கரெக்டாக ஒன்று சொல்லுவாங்கன்னா, சிங்கிள் மேன் கேனாட் வின் தி கேம் அப்படின்னு சொல்லிட்டு. 11 பேர் விளாட்றாங்கன்னா 11 பேரும் கரெக்டாக விளாண்டு இது பண்ணதுனால அந்த இப்போ கூட டெஸ்ட் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. ஜஸ்பிரீத் பும்ரா மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காங்க, மற்ற யாருமே ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிறப்போ ஸோ அந்த டீமோட வின்னுங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் மாறும். ஸோ ஒரு கேமுங்கிறதா இருக்கட்டும், ஒரு லைஃபுங்கிறதா இருக்கட்டும், ஒரு சக்ஸஸுங்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு கூட்டு முயற்சியில் தான் நடக்கும். ஸோ எஸ், அடுத்து எதுனா கதை தோணுச்சு நான் சொல்கிறேன். தேங்க்யூ. இந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.